உங்களுடைய பார்வையில் இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியல், இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? நடிகர் திலகம் அவரது காலத்துக்கு பின்னர் என்னை பொறுத்த மட்டிலே முறை தேர்தல் மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு முறையிலே சூடுபிடித்திருக்கின்றது என்றுதான் நான் கூறுவேன். 6 கோடியாக இருந்த வாக்காளர் பட்டியலிலே 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் புதிய வாக்காளர்களாகவும் வந்திருக்கிறார்கள். அவற்றை சரிசமன் செய்து கடைசியாக கிடைத்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி எடுக்கப்பட்ட கணிப்பின் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது மகனையான உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக ஆக்கும் பொழுது நிச்சயமாக இது ஒரு குடும்ப ஆட்சியாக மாறுகின்றது என்பது மக்கள் மனதில் ஒரு வெறுப்பான சூழ்நிலை இருக்கு. குறைக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் 70 லட்சம் வாக்காளர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஏன் குறைக்கப்பட்டிருக்காள் என்றா, ஒன்று இறப்பு, அவர்கள் இறந்த பிறகு அதிலிருந்து அவர்களை நீக்கும். இரண்டாவது முகவரி மாற்றம், இரண்டாவது இரட்டை பதிவு. ஒரு ஆளுங்கட்சி மீண்டும் தேர்தலை நோக்கி நகரும் பொழுது வாக்களிப்பு முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது சென்ட்ரல்ல திமுக அரசாங்கம் அன்று நாங்கள் விலகின்றோம், இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று மன்மோகன் சிங்கிடம் ஆணித்தரமாக கூறியிருந்தால் மன்மோகன் சிங் யுத்தத்தை நிறுத்தி இருப்பார். தமிழ்நாட்டுக்கான ஆக குறைந்தபட்ச அழுத்தத்தை கூட கொடுக்க முடியாமல் இந்த உண்ணாவிரத நாடகத்தை கருணாநிதி அரங்கேற்றினார் என்பது தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு பாரிய வடு. நட பேசு இதுதான் உண்மையான அந்த கருத்து கணிப்பின் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டில் மீது எனக்கு கொண்ட ஆர்வம் தான் ஒவ்வொரு விடயங்களையும் அதீதமாக, உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிக்க சமூக கல்வி என்று ஓலவெல்ல படிச்சிருக்கோம். அந்த சமூக கல்வியில நாங்கள் படித்த விடயங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே இவ்வாறான ஒரு நல்ல ஆய்வை தேடி போகல அந்த சமூகவியல் எவ்வளவு தூரத்துக்கு ஜியோகிராபி அந்த அவ்வாறான ஒரு நிலைப்பாடை கடைசி நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம். மக்கள் மாற்றத்தை நோக்கி விரும்பினார்களாக இருந்தார். பர்சனல் கேரக்டரை நான் பார்க்கும்போது ஒரு விடாமுயற்சியாளர், கடுமையான முயற்சியாளர், ஒரு விடயத்தை தனது கையில எடுத்து விட்டால் அதை சாதிக்க வேண்டும் என்ற சில விடயங்களை அவரிடம் நான் பார்த்திருக்கிறேன். டிஎம்கேயில் இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் எவ்வளவோ அதே அளவு குற்றச்சாட்டு ஏடிஎம்கேலையும் இருக்கு. ஏடிஎம்கே ஆல்ரெடி இருந்தவர்கள். அப்ப மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், ஒரு புதியவர் இளைஞர்களின் காவலனாக வருகிறார், பெண்களின் காவலனாக வருகிறார். இவ்வாறு வரும் ஒருவருக்கு ஏன் நாங்கள் வாக்களிக்க கூடாது? இளைஞர்களும் யுவதிகளும் பெண்களும் வாக்குகளாக மாறினார். நிச்சயமாக விஜய் தான் முதலமைச்சர். மகுடம் சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஒரு குட்டி இடைவெளி, கொஞ்சம் ஒரு 2 வாரம் 3 வாரம் உங்களுக்கு சதுரங்கம் நிகழ்ச்சியை தர முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த வாரம் சதுரங்கம் நிகழ்ச்சி இந்த வாரத்திலிருந்து திரும்ப உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு வாரமும் சதுரங்கம் நிகழ்ச்சியை தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் நடக்கிற அரசியல்கள், நாட்டில் நடக்கிற நிறைய விடயங்களை ஆளும் தரப்பு, எதிர்த்தரப்பு, அதனையும் தாண்டி சமூக அமைப்புகள் அழைத்து நாங்கள் நிறைய விடயங்களை இந்த சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டில் உள்ள விவகாரங்களை மட்டும் நம்ம பேசி போதுமா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விவகாரங்களை கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏன் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் தொடர்பான நிறைய விடயங்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். அது தொடர்புள்ள தகவல்களை தந்திருக்கிறோம். இப்போது நம்மளுடைய அண்டை நாடான இந்தியா பற்றின பேச்சுகள் தான் அடிக்கடி எல்லா சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, அதுலேயும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் விவகாரம் என்ன நடக்கப் போகிறது, தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரப்போகிறா, திமுகவா, அதிமுகவா, தாவேக்காவா அல்லது நாம் தமிழர் கட்சியா, இப்படி நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. நிறைய தேர்தல் தொடர்பில் நிறைய விடயங்கள் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. இல்லை இந்த கட்சி தான் வெல்லும், இந்த கட்சி தான் வெல்லும் அப்படின்ற நிறைய விவகாரங்களை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வருது. இப்போ நாங்கள் இது தொடர்பில் பேசலாம், இல்லை இது தொடர்பில் நாங்கள் ஆராயலாம், இல்லை இது தொடர்பில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு 23ஆம் தேதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. எனவே 23ஆம் தேதி வாக்கு
வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றால் மே மாதம் 4ஆம் தேதி தான் தேர்தல் முடிவுகள் வாக்கெண்ணும் பணிகள் அறிவிக்கப்படும். அந்த வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்த உடனே நம்ம பார்க்கலாம் யாருக்கு ஆதரவு. இப்போ நம்ம நாட்டிலையும் அப்படித்தான், நம்ம அலுவலகத்தை எடுத்துக்கொண்டாலும் இவர் தான் வெல்லுவார் அப்படின்ற ஒரு ஊகத்தில் நிறைய எங்களுடைய அலுவலக ஊழியர்கள் இருக்கிறாங்க. எனவே இப்படி நிறைய ஊகங்களுடன் நாங்கள் இருக்கிற நேரம் இது தொடர்பில் நாங்கள் பேசலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இந்த வார சதுரங்கத்தை நாங்கள் உங்களுக்கு தாரதுக்கு தயாராக இருக்கிறோம். அதற்காக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கான அழைத்திருக்கிறோம் பொறியியலாளர், கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர், அதே போல் சர்வதேச அரசியல்கள் தொடர்பில் நிறைய அறிவுகளை பெற்றிருக்கிறார். ஏன் இப்போது கடந்த காலத்தில் அவர்களுடைய சமூக வலைத்தளத்தை பார்க்குற நேரம் தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பில் நிறைய பதிவுகளை போட்டுட்டு வர்றார். அவர் தான் எங்களுடைய சன் குகவர்தன் அவர்களை நாங்கள் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். வணக்கம். 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 மகுடம் டிவிக்கும் இந்த சதுரங்கம் நிகழ்ச்சிக்கும் அதை நடாத்துகின்ற நீண்ட நாள் ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் சேகு அவர்களுக்கும் நன்றிகள். உங்களது திறமைகளை ஏராளமாக பார்த்திருக்கின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்களும் தொடர்கின்றீர்கள். இது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல். நாங்கள் அதை பற்றி பேசலாம் இல்லையா? இப்போ சன்கோகுவரதன் அவர்கள், இப்போ நாங்கள் இந்த விடயத்தில் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்போ நாங்கள் இலங்கை அரசியலை விட்டுரும், உங்கள் கட்சி அரசியலை விட்டுரும், நாங்கள் பொதுவாக பேசலாம் அப்படின்றது தான் நம்ம டாப்பிக்காகவே இருந்துச்சு. உங்களுடைய பார்வையில் இப்போது இந்த தமிழ்நாட்டு அரசியல், இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு ஆய்வாளராக இதுவரைக்கும் நீங்கள் ஆய்வு செய்த விடயங்கள், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த விடயங்களை வச்சு இந்த சூடான சூழ்நிலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு தேர்தல் நான் நினைக்கின்றேன் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும், செல்லமாக அழைக்கப்படும் எங்கள் மதிப்புக்குரிய முன்னாள் எங்களது நடிகர் திலகம் அவரின் உண்மையிலேயே அவரது காலத்துக்கு பின்னர் என்னை பொறுத்த மட்டிலே உண்மையிலேயே இம்முறை தேர்தல் மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு முறையிலே சூடுபிடித்திருக்கின்றது என்றுதான் நான் கூற வேண்டும். இந்த தேர்தலை நான் நான்கு விதமாக பிரிக்கிறேன். இந்த தேர்தலை அது எவ்வாறு என்று சொன்னால், முதலாவது வாக்களிக்கும் வாக்காளர்களின் வகைப்படுத்த முதலாவது. இரண்டாவது, தற்போதிருக்கின்ற தமிழ்நாட்டு ஆட்சி தேவையா இல்லையா என்ற முடிவு. மூன்றாவது, அந்த தமிழக ஆட்சியிலே தாக்கம் செலுத்துகின்ற புறக்காரணி மற்றும் ஏனைய. நான்காவது தான் இந்த மூன்றையும் ஒத்து எவ்வாறு அந்த கருத்து கணிப்பு அமைகின்றது என்பதுதான். இந்த நான்கு விடயங்களையும் நான் வகுத்திருக்கின்றேன். ஏனென்றால் நீங்க இப்போ ஒரு கருத்து கணிப்பு நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா வச்சிருப்பீங்க. நாங்க அதையும் பேசலாம். நீங்க இப்ப வாங்க முதலாவது காரணிக்கு போகலாம். முதலாவது காரணியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு, ஏனென்றால் இங்கே இருக்கின்ற இலங்கை சொந்தங்களுக்கும் சரி, புலம்பெயர்ந்து இருக்கின்ற சொந்தங்களும் சரி, அல்லது தமிழகத்திலே வாழுகின்ற சொந்தங்களும் சரி, அதை விழாவாரியாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரண்டு விதமாக நான் அதை வகைப்படுத்தி இருக்கிறேன். அதாவது வாக்காளர்களை இரண்டு விதமாக வகைப்படுத்தி இருக்கிறேன். இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தும். முதலாவது பிரிவு எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், வயது அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்கள் 5,67,780 மொத்த தமிழகத்தில் இருக்கிற மொத்த வாக்காளர். அதாவது இந்த தேர்தலுக்காக உள்ள இந்த தேர்தல் ஏற்கனவே அவர்களுடைய அந்த வாக்காளர்கள் பட்டியல் குறைக்கப்பட்டுச்சு இல்லையா? 6 கோடியாக இருந்தது. 6 கோடியாக இருந்த வாக்காளர் பட்டியலிலே 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் புதிய வாக்காளர்களாகவும் வந்திருக்கிறார்கள். அவற்றை சரிசமன் செய்து கடைசியாக கிடைத்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி எடுக்கப்பட்ட கணிப்பின் அடிப்படையிலே 5,67,780 வாக்காளர்கள் இருக்கிறார். இதிலே 18 தொடக்கம் 25 வயதுக்குரிய வாக்காளர்கள் 80 லட்சம் பேர், 25 தொடக்கம் 40 வரை ஆன வாக்காளர்கள் 2 கோடி பேர், 40 தொடக்கம் 60 வரையான வாக்காளர்கள் 1,90,00,000, 60 தொடக்கம் 80 வயதுக்கான வாக்காளர்கள் 90 லட்சம், 80க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 3,99,000. இதை பார்த்தீர்களாக இது
அதாவது ஒரு மெத்தட் இந்த வாக்காளர்களை பிரிக்கப்பட்டிருக்கு, அது 5 கோடி வாக்காளர்களையும் பிரிக்கப்பட்டிருக்கிற முதலாவது முறை. இரண்டாவது முறையாக பிரித்து பார்த்திருக்கின்றோம். பால் ரீதியாக, பாலின ரீதியாக ஆண்கள் 2,77,38,925, பெண்கள் 2,89,60,838, மூன்றாம் பாலினத்தினர் 7,618. இது வந்து ஆண்கள் பெண்கள் என்று பிரிக்கப்பட்டது. அது வந்து வயது அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. இப்ப இந்த அடிப்படையில் வைத்து கொண்டுதான் இந்த தேர்தலில் இரண்டாவது கட்டத்துக்கு நாங்கள் நகரப்போ. இதுதான், அதாவது வாக்காளர்கள், ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்றால், வாக்காளர்கள் தீர்மானிக்கப்பட போகின்றார்கள். அந்த வாக்காளர்களின் தன்மையை பொறுத்து தான் இந்த தேர்தல் தீர்மானிக்கப்பட போகின்றது என்றதுதான் ஆரம்பத்தின் அடிப்படை கருத்து. அதாவது அந்த பிரிக்கப்பட்ட விடயங்கள்ல வர வாக்காளர்கள் தான் யார் வெல்ல போறதுன்றது தீர்மானிக்க போறார்கள் என்பது இறுதியாக அந்த கருத்து கணிப்பை நாங்கள் சரியாக சொல்லும் போது எவ்வாறான கருத்து கணிப்புகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு முதலாவது வகைப்பாடு தான் இது. முதலாவது வகைப்பாடு. இரண்டாவது, நான் கூறியது போல தற்பொழுது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஆட்சி தேவையா இல்லையா என்றது. தற்போது தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சி தேவையா இல்லையா, தேவை என்ற ஒரு பகுதியை அங்காலே நாங்கள் வைத்துவிட்டு தேவை இல்லை என்பதற்கான காரணிகளை கொஞ்சம் பார்ப்போம். தேவை இல்லை என்ற காரணிகளை பார்த்தீர்களாக இருந்தால், முதலாவது சட்டம் ஒழுங்கு முற்றுமுழுதாக குழம்பி இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முற்றுமுழுதாக குழம்பி இருக்கு. இரண்டாவது, மக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது மகனான உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக ஆக்கும் பொழுது நிச்சயமாக இது ஒரு குடும்ப ஆட்சியாக மாறுகின்றது என்பது மக்கள் மனதில் ஒரு வெறுப்பான சூழ்நிலை இருக்கிறது. மூன்றாவது, வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் உச்சகட்டத்தில் அடிமட்ட மக்களை, சிறுபான்மை மக்களை மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கு. அடுத்தது வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு. அண்மையில் கூட திமுகவின் கூட்டத்தில் எங்களது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதை தெளிவாக திமுக கூட்டத்திலேயே அதை தெளிவாக கூறியிருந்தார். இந்த ஆட்சியில் ஒரே ஒரு குறை இருக்கிறது, பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு இல்லை என்று அவர் அதை வெட்ட வெளிச்சமாக அவர் இந்த ஆட்சியில் முதலமைச்சருக்கு முன்னாலே வைத்துக்கொண்டு திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்றது தேமுதிக விஜயகாந்த். ஆனால் அவர் அதுல பேசக்குள்ளேயே அந்த விடயத்தை கூறினார். இவ்வாறான விடயங்கள் வந்து திமுக மீதான அதிருப்தி அலையை உண்டு பண்ணி இருக்கின்றது ஒன்று. இது வந்து நெகட்டிவான, அதாவது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதற்கு ஆட்சி தேவையா இல்லையா என்று மக்கள் ஆராயும் பொழுது ஏற்படுகின்ற நிலைமை. தேவை என்று ஆராயும் பொழுது, ஒன்று, திமுக தமிழகத்திலே செய்த கடந்த ஆட்சி காலத்தில் அல்லாமல் அதற்கு முன்னர் செய்த நலத்திட்டங்கள் அல்லது அது சார்ந்த அவர்களது லேண்ட்மார்க் பைலட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது திட்டங்களை வகுப்படுத்தும் முறை அல்லது இந்த அரசியலிலே திமுகவுக்கு இருக்கின்ற அனுபவம், இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இவற்றை நாங்கள் கூறலாம் அது வந்து திமுக சாதகமான விஷயம். அவர்கள் வந்து திராவிடம் என்ற ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார். திராவிடம் என்பது வேற, தமிழர் என்பது வேற. அந்த திராவிடம் என்பது என்ற அந்த ஒற்றுமையை கொண்டு வரும் பொழுது அந்த திராவிடர்களுக்கான வாக்களிப்பு வீதம், மற்றது அவர் மத சார்பற்ற கொள்கை உடையவர்கள். டிஎம்கே வந்து மத சார்பற்ற கொள்கை. இப்ப எனவே சிறுபான்மை சிறு மைனாரிட்டி வாக்குகள் அவருக்கு. இதுதான் அந்த இரண்டு பகுதிக்குமான இந்த ஆட்சி தேவையா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற ஒரு இடமாக அது இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ இந்த மேலோட்டமாக நீங்கள் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் தான், இப்போ 6 கோடியாக இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 5 கோடியாக வந்து குறைக்கப்படுது. இப்போ இது வந்து ஒரு வருடமும் நடக்கிற விஷயமா, இல்லை ஒரு முறையும் தேர்தலில் நடக்கிறோம், எதுக்காக இந்த மாதிரியான குறைப்பு நடக்குது? நாங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் வந்து வழமையாக இவ்வாறான இப்போ ஒரு மன்னிக்கணும், இப்போ இலங்கையில் வந்து 18 வயதுக்கு மேலே வந்துட்டாலே எல்லாருக்கும் வந்து வாக்குரிமை இருக்கு.
கண்டிப்பாக இருக்குது. அது நம்ம இங்கே வந்து அந்த மாதிரியான கணிப்பீடுகள் குறைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அங்கேயும் 18 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதுலேயும் நாங்கள் 72 லட்சம் பேரை குறைச்சிருக்கிறாங்க. இப்போ இது என்ன காரணத்துக்காக நடந்தது? 18 வயது தொடக்கம் 25 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் 80 லட்சம். குறைக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் 70 லட்சம் வாக்காளர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஏன் குறைக்கப்பட்டிருக்காங்கன்றா, ஒன்று இறப்பு, அவர்கள் இறந்த பிறகு அதிலிருந்து அவர்களை நீக்கும். இரண்டாவது வந்து முகவரி மாற்றம், அதாவது வந்து மாநிலங்கள் விட்டு மாநிலங்கள் போயிருப்பாங்க, இங்க இருந்து அவங்க முற்றாக இடம்பெயர்ந்திருப்பாங்க, அவங்களோட பதிவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இருந்திருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நீக்கி இருப்பாங்க. ரைட். ரெண்டாவது இரட்டை பதிவு, இரட்டை பதிவுகளும் அதற்கு ஒரு வாக்காளர்கள் நீக்கினது வந்து ஒரு சாதகமான விஷயத்தை, சாதாரண விஷயம். ஆனா ஒரு விடயத்தை நீங்க சொன்ன விடயத்துல நான் ஒரு விடயத்தை நான் சொல்ல வரேன். என்னென்றா, இந்த வாக்காளர்களை நீக்காவிட்டால் ஒரு ஆளுங்கட்சி மீண்டும் தேர்தலை நோக்கி நகரும் பொழுது வாக்களிப்பு முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வாக்காளர்கள் நீக்காம இருந்திருந்தா இந்த முறைகேடு நடப்பதற்கான வாக்கு அதிகம் என்றபடியால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அல்ல, ஒட்டுமொத்தமாக சகல மாநிலங்களிலுமே இந்த வாக்காளர், அதாவது சரியாக கணக்கிட்டு வாக்காளரை நீக்கும் நடவடிக்கை இம்முறை மிகவும் துரிதமாகவும் நேர்மையாகவும் நடைபெற்றதை நான் அவதானிக்கக்கூடியதாக எனக்கு. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், இப்போது டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடாது அல்லது திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்ன காரணிகளை சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு மேலோட்டமான காரணிகள் இல்லையா பார்க்கப்படுது. இன்றைக்கி வார நிறைய கருத்து கணிப்புகள் வச்சு பார்த்தால், இப்போ நீங்கள் டிஎம்கே மீது நீங்கள் குறை சொல்கிறீங்க நேரம், இப்போ சில நேரம் யோசிக்கலாம், சான்கோகவர்தன் வந்து இப்போது அங்கேக்கு சப்போர்ட் பண்ணலாம், இங்கே சப்போர்ட், அதிமுக ஆட்சியை பற்றியும் இருக்குது இல்லையா நிறைய. இப்போ இந்தியாவில் வெளிவந்திருக்கிற நிறைய இந்திய தொலைக்காட்சிகள், பெரிய பெரிய செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புக்குள்ள சில கருத்து கணிப்புகளை பார்க்கணும், அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் 100 தொடக்கம் 130 சட்டசபைகள் உறுப்பினர்களை வாங்கலாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. அப்போது டிஎம்கே குறை சொல்கிற நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்றதை யோசிக்கலாம். டிஎம்கே குறை சொல்லவில்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். ஒரு தமிழனாக எனக்கு டிஎம்கே மீது குறை இல்லை, ஆனால் டிஎம்கே மீது ஆதங்கமும் கோபமும் இருக்கிறது. அதாவது 2009ஆம் ஆண்டுங்களது இறுதி யுத்த காலத்திலே கருணாநிதி அவர்கள் ஒரு இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக உண்ணாவிரத நாடகம் ஒன்றை ஆடினார். நாடகம் என்பது எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். கருணாநிதி ஆட்சியில் இருந்தவர், அப்பொழுது சிதம்பரம் அவர்கள் அமைச்சராக இருந்தவர் காங்கிரஸிலே. ஒரு தமிழ் படுகொலை ஒன்று நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதை நிறுத்தி இருக்கலாம். அந்த வழியிலே திமுக மீது குறைகளை தாண்டி எனக்கு கோபமும் ஆதரவும். தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் வந்து இந்த படுகொலையில நிறுத்த முடியுமான்றது வந்து நிச்சயமா தமிழ்நாட்டில் அந்த நேரம் திமுக வந்து பலம் வாய்ந்திருந்தது. அதாவது சென்ட்ரல்ல வந்து திமுக அரசாங்கம் அன்று நாங்கள் விலகின்றோம், இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று மன்மோகன் சிங்கிடம் ஆணித்தரமாக கூறியிருந்தால் மன்மோகன் சிங் யுத்தத்தை நிறுத்தி இருப்பார். தமிழ்நாட்டுக்கான ஆக குறைந்தபட்ச அழுத்தத்தை கூட கொடுக்க முடியாமல் இந்த உண்ணாவிரத நாடகத்தை கருணாநிதி அரங்கேற்றினார் என்பது தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு பாரிய வடு. அது சிறுபான்மையாக நாங்கள் சிறுபான்மைகள் அல்ல, பட் என்றாலும் நாங்கள் இலங்கையிலே வாழுகின்ற தமிழர்கள் இவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் போது கருணாநிதி அந்த இடத்திலே அந்த விடயத்தை சரியாக கையாளவில்லை என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன விடயத்தில் வந்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? யாரு இந்த தேர்தலில் முன்னிலை வகிப்பார், இல்லை யார் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்போ இந்திய ஊடகங்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு கொண்டு வருது. தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் அதிமுகவுக்கான சாதகமான முடிவுகள் அல்லது கருத்து கணிப்புகள் இருக்குது. சட்டமன்ற தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் நிறைய இடங்களில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பகுதிகளை விட்டு. ஆனால் ஒட்டுமொத்த கருத்து கணிப்பு பார்க்குற நேரம் சில கருத்து கணிப்புகள் டிஎம்கேவுக்கும் சில கருத்து கணிப்புகள் ஏடிஎம்கேவுக்கும் சார்பாக இருக்குது. உங்களுடைய கருத்து கணிப்பு? எனது கருத்து கணிப்பை பொறுத்த மட்டிலே நான் வந்து இந்த கருத்து கணிப்பு மீது ஆர்வம் கொண்டது வந்து நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டு மராட்டிய ஒரு பேராசிரியர்கிட்ட நூல் ஒன்று, மொழி மாற்றம் செய்யப்பட்ட நூல் ஒன்று வாசிக்க கிடைத்தது. அப்போ கிராஃபாலஜின்னு சொல்வார்கள், அதாவது வரைபடவியல் என்று சொல்றது, அதாவது கருத்து கணிப்புகளை எவ்வாறு திட்டமிடுவது, எவ்வாறு அவர் சொல்லுவார் வோக் 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 டோக் டோக் டோக், அதாவது நட 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 பேசு 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 பேசு. இதுதான் உண்மையான அந்த கருத்து கணிப்பின் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டு
நாட்டில் மீது எனக்கு கொண்ட ஆர்வம் தான் ஒவ்வொரு விடயங்களையும் அதீதமாக, உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிக்க சமூக கல்வி என்று ஓ லெவலில் படிச்சிருக்கோம். அந்த சமூக கல்வியில் நாங்கள் படித்த விடயங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே இவ்வாறான ஒரு நல்ல ஆய்வை தேடி போகல அந்த சமூகவியல் எவ்வளவு தூரத்துக்கு, ஜியோகிராஃபி எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு உதவியது என்று உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டான விடயம், அது எனக்கு மேலே ஆர்வமான விடயம். அப்படி பார்க்கும்போது இந்திய அரசியலை பொறுத்த மட்டிலே டிஎம்கே ஏடிஎம்கே திருப்பி டிஎம்கே ஏடிஎம்கே இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி, அவரது கட்சியின் பேர்லேயே தமிழர் என்றுதான் அந்த அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஊடாக சீமான் அவர்கள் எப்படியாவது இளைஞர்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை நாங்கள் மாற்றத்துடன் கொண்டு வர வேண்டும், தமிழர்களை ஆள வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டிலே அவர் முயற்சி எடுத்தார். உண்மையிலேயே தோல்வியடைய அதாவது இந்த 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதும் தோல்வியின் மேல் தோல்வி, இறுதியாக நடந்த தேர்தலிலே அவர் 8% வாக்குகளை பெற்று ஒரு அமோக வளர்ச்சி, உண்மையிலேயே ஒரு சிறிய ஒரு கட்சி அப்படி படிப்படியாக தோல்வியை சந்தித்து 8% தேர்தலை கொண்டு தேர்தல் ஆணையம் அவருடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி, இம்முறை அவருடன் சேர்த்து பார்த்தீர்களாக இருந்தால் 4 முனை போட்டி நடைபெறுது. டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே நாம் தமிழர் கட்சி. அதாவது தமிழர் வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போதே நடிகர் விஜய் அவர்கள் அந்த கட்சிக்கான கொடி ஒன்றை அவர் அமைத்து அவர் அந்த தமிழர் வெற்றி கழகம் என்ற அந்த தமிழர் வெற்றி கழகம் என்ற அந்த பெயரை சூட்டி வரும் பொழுதே நான் உண்மையிலேயே அப்பொழுதே தமிழ்நாட்டில் உள்ள 2-3 எங்களது நண்பர்களான பத்திரிகை ஆய்வாளர்களுடன் இது சம்பந்தமாக பேசும் பொழுது அவர்கள் கூட 1-2 மாற்று கருத்துக்கு இடம் இருந்தது. அதாவது விஜய் ஒரு நடிகர், அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை, அப்போ அவர் இப்படியான பெரிய டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியை தாண்டி மத்தியிலே பாஜக ஆட்சி மத்தியிலே இருக்கின்றது, அதையும் தாண்டி ஒரு பெரிய அலையிலே வர முடியாது. விஜயகாந்த் ஒரு கட்டத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்கட்சியாக, அதாவது அதிமுக ஆளும் கட்சியாக வரும்போது விஜயகாந்த் எதிர்கட்சியாக வந்திருந்தார். அந்த அவ்வாறான ஒரு நிலைப்பாடை கடைசி நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம், மக்கள் மாற்றத்தை நோக்கி விரும்பினார்களாக இருந்தார். அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன், இல்லை, விஜய் சும்மா வரவில்லை, அவர் ஒரு நீண்ட ஒரு ஒரு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஒன்றை அவர் தானாக வகுத்து தான் அவர் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறார். விஜயின் அவருடைய கேரக்டர், அவர் வளர்ந்த வளர்ப்பு, அவர் படத்திலும் சரி, அவர் முன்னேறிய விதம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, அவர் தந்தையாரின் வழிகாட்டல் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர் அவருடைய பர்சனல் கேரக்டரை நான் பார்க்கும்போது ஒரு விடாமுயற்சியாளர், கடுமையான முயற்சியாளர், ஒரு விடயத்தை தனது கையில் எடுத்து விட்டால் அதை சாதிக்க வேண்டும் என்ற சில விடயங்களை அவரிடம் நான் பார்த்திருக்கின்றேன். எனவே இவ்வாறான ஒரு முடிவு, அவர் திரைப்படத்துறையில் கோடிக்கணக்கான பணம் புழங்குகின்ற திரைப்படத்துறையில் இருந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பண ரீதியாகவும் சரி, அவர் இப்பவும் அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். எனவே இந்த இடத்துக்கு அவர் வருகின்றாராக இருந்தால் நிச்சயமாக மனதளவிலே மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. உண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் மனதளவிலே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஏமாற்று செய்யாத ஒரு மனிதன் அரசியலுக்கு வருவானாக நிச்சயமா அந்த அரசியல் அவன் நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிப்பான். வரலாறு அவனோட பேரை சொல்லும். உதாரணத்துக்கு எங்களது தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எனக்கு சொல்றது, எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மனதளவில் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற, அல்லது இந்த நாட்டை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு, அதாவது அர்ப்பணிப்பு எல்லாமே அவரிடம் இருக்கின்றது. அதெல்லாம் இன்றைக்கு பேர் சொல்லுது. அன்றைக்கு எம்ஜிஆரும் அதே மாதிரி தான், அப்படி ஒன்று இருக்கு. அப்படிதான் இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்து போனாலும் இன்றைக்கும் எம்ஜிஆரை தான் நாங்கள் சொல்லுவோம் தமிழ்நாட்டு அரசியல். விஜயும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தூய மனதுடன் உள்வாங்கின படியாலோ என்னவோ தெரியவில்லை, நாளடைவிலே மக்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. அதற்கு ஒரு முக்கிய காரணம், யாரும் சிந்திக்காத ஒரு காரணம், அவரது மக்கள் மன்றங்கள், விஜய் மக்கள் மன்றங்கள் மெம்பர்ஷிப்
தொண்டர்கள் 20 லட்சம் பேர் அடிப்படை தொண்டர்கள் இருக்கிறார். இப்போ இதை வச்சு விஜய் வந்து தமிழக முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்றது ஏன் நாங்கள் விஜய் போன்றவர்கள் வந்து மாற்றத்துக்கு அவர்கள் ஏன் விஜய் போன்றவர்கள் மாற்றத்துக்கான ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் என்பதை எடுத்து பார்த்தீர்களாங்களா? நீங்கள் கூறியது போல டிஎம்கேயில் இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் எவ்வளவோ அதே அளவு குற்றச்சாட்டு ஏடிஎம்கேலையும் இருக்கின்றன. ஏடிஎம்கே ஆல்ரெடி ஆட்சி இருந்தவர்கள். அப்ப மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், ஒரு புதியவர் வருகிறார், இளைஞர்களின் காவலனாக வருகிறார், பெண்களின் காவலனாக வருகிறார். இவ்வாறு வரும் ஒருவருக்கு ஏன் நாங்கள் வாக்களிக்க கூடாது என்ற ஒரு கருத்து கிட்டத்தட்ட ரொம்ப காலம் இல்லை, முடிவடைந்த டிசம்பர் மாதம் தான் இந்த சலசலப்பு ஆரம்பித்தது. இந்த சலசலப்பு ஒவ்வொரு வீட்டிலும் 3-5 பேர் இருக்கின்றார்கள் என்றால் இளைஞர்கள், அதாவது 18 வயது தொடக்கம், நான் சொன்னேன் 18 வயது தொடக்கம் 25 வயதுக்கு இடைப்பட்ட இந்த வயதுக்குட்பட்டவர்கள் வீட்டிலே இதை கதைக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மவுத் டு மவுத் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. வீட்டு அதாவது கதைத்து நீங்கள் பாருங்கள், 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து திமுகக்கும் அதிமுகக்கும் வருகின்ற கூட்டம் ஒரு பக்கம், எந்த ஒரு பணமும் கொடுக்காம விஜய்க்கு வர கூட்டம் ஒரு பக்கம். அப்ப நிறைய பேர் நீங்களும் கேட்கலாம், கூட்டம் வந்து வாக்கா மாறுமா? கூட்டங்கள் வருகிறது வாக்காக மாறுமா என்றதுதான் இங்க உள்ள பெரிய ஒரு த்ரில்லிங். கடைசி த்ரில்லிங் அதுதான். கூட்டம் வருகிறது, கருத்து கணிப்புகள் வருகிறது, டிஎம்கே ஏடிஎம்கே தற்பொழுது பதட்டத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இந்திய செய்திகள், தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்ற செய்திகள். விஜய்க்கு இந்த கூட்டத்தில் வருகின்ற இளைஞர்களும் யுவதிகளும் பெண்களும் வாக்குகளாக மாறினார். நிச்சயமாக விஜய் தான் முதலமைச்சர், அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. அதெல்லாம் மாறுமா? நீங்க ஒரு நீங்களும் ஊகம் வெளியிட முடியாது. மாறினால் விஜய் முதலமைச்சர் வருவார் என்றது இல்லை. நீங்க யார் வெளில போகிறது? இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, விஜயை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போது அண்ணன் சீமன் எடுத்துக்கொள்ளுங்க, அவர் இன்றும் இலங்கை தமிழர்களுக்காக பேசுகிறார், நெஞ்சை நிமிர்த்து பேசக்கூடிய ஒரு மனிதன். அப்போ அவருக்கு ஏன் இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாது? அடுத்தது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், இப்போது அனுரகுமார் திசாநாயக்க நாட்டினுடைய ஜனாதிபதி எவ்வளவுதான் தோற்றாலும் கடைசி வரைக்கும் பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனமாவது இருந்து அரசியல் பற்றி ஒரு அனுபவம் உள்ளவர் தான் தலைவராக இருக்கிறார் எங்கள் நாட்டில். ரைட், அது என்ன இல்லாவிட்டாலும் மக்கள் விடுதலை முன்னணியாக கடைசியாக 3 ஆசனம் சரி பாராளுமன்றத்தில் இருந்து தான் ஒரு ஜனாதிபதியாக பாராரு. ஆனால் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே. தமிழ்நாட்டில் விஜய் சீமனுக்கு இருக்கக்கூடிய அரசு, சீமன் எத்தனை தடவை தோர்த்தாலும் கடந்த முறை 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார். இப்போது விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய்க்கு அரசியல் அனுபவம் என்றதே இல்லை, சினிமா உள்ள அரசியல் தான் செய்திருக்கிறாரே தவிர இந்த ஜியோபொலிட்டிக்கோ அல்லது ஏனைய தமிழ்நாட்டு அரசியலோ என்பது வந்து அல்லது சட்டமன்றத்திலோ வேற எங்கேயோ இருந்த அனுபவங்கள் இல்லை. அது எவ்வளவு தூரம் சாதகமாக அமையும்? இது வந்து எனது கருத்து கணிப்பு நிறைவடைந்திருக்கிறது. நான் இறுதியாக முடிவை சொல்லிட்டே நான் போவேன். அதற்கு முதல் எங்களது கலந்துரையாடல்கள் தான் இது. அதால தான் நான் அதை, ஏனென்றால் நான் எடுத்தவுடனே கருத்து கணிப்பில் இதுதான் என்று முடிவை சொல்லிவிட்டால் மக்கள் வந்து நான் அந்த கட்சி சார்பானவன் ஒன்று நினைத்து விடுவாங்க. பொதுவாக எல்லா கருத்து கணிப்புகளையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து இறுதியாக எனது முடிவை சொல்லிவிடுவோம். மே 4ஆம் தேதி நாங்கள் அதை முடிவை பார்ப்போம். தற்போது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான அதிருப்தி என்பது எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதற்கு ஏராளமான ஊழல்கள், கடந்த கால ஊழல்கள் உங்களுக்கு தெரியும். ஏராளமான ஊழல்கள் நாட்டில் நடக்கிற, நான் சொன்ன அதாவது பாதுகாப்பற்ற நிலைமை, சட்டவிரோத போதை இதுகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ராகுல் காந்தி காங்கிரஸ் டிஎம்கேயோட இணைந்து கூட்டம் அமைக்கும். டிஎம்கே காங்கிரஸோடு இணைந்து கூட்டணி வைக்கின்றதாக இருந்தால் இவ்வளவு காலமும் சட்டமன்ற தேர்தல் தொடங்கின காலத்திலிருந்து இந்திரா காந்தியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் பொழுது யாராவது ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுவார். இம்முறை எங்களது டிஎம்கேயின் எந்த கூட்டத்திலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசவில்லை. ஒன்று. இரண்டாவது, தேமுதிகவை உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு அடம்பிடிப்பில் திமுக அவர்களுடன் பேரம் பேசி உள்வாங்கி கொண்டதுக்கு இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் டிஎம்கேக்கு
தாங்கள் நடத்திய ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாதனம் ஒன்று வந்துவிட்டது. இது வந்து மக்கள் மத்தியில போகக்குள்ள நிச்சயமாக வாக்கு எதிர்கட்சிக்கு போறதுக்கு. ஆனா பொதுவா எல்லா கட்சிகளுமே கூட்டணி உள்வாங்கி தான் இருக்கு. இந்த நாம் தமிழர் அல்லது டிவிகே விட்டாலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி. அதிமுக வடிவா நான் ஒரு விடயத்தை சொல்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில், இந்திய பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், அமமுக ஒன்று இருக்கு. தினகரன் அவர்கள் போட்டி போட்ட 22 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வி அடைவதற்கு அமமுக ஒரு காரணம். அங்கிருந்து பிரிந்து போனவர். சில இடங்களில் தோல்வி அடைவதற்கு பாஜக காரணம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு போஸ்டர் ஒட்டி அந்த இடத்திலிருந்து வந்த ஒரு அரசியல் அனுபவம் வைக்க பாகேன் பண்ணக்கூடிய ஒரு திறமையானவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இவர்களை இணைத்தால்தான் அதிமுகக்கான அந்த இடைவெளி இல்லாமல் போகும் என்பதற்காக கூட்டணி அமைத்தார். அவரது கூட்டணி அமைப்பு முறை சரி. அதாவது அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ்ல இருந்து பெரியவர்ல இருந்து மகன் பிரிந்து வந்திருந்தார். அப்ப அவரையும் இணைத்துக் கொண்டு, இந்த வன்னிய சமூகம், தெற்கிலே வன்னிய சமூகத்துக்கான வாக்குகள் அதிகமாக இருக்கு, அவரையும் இணைத்துக் கொண்டு பாஜகவையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கின்றது ஐடிஎம்கே. எப்படியாவது திராவிட முன்னேற்ற இங்கு விஜய் வர இல்லை என்றால், இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, டிஎம்கே இந்த முறை ஏடிஎம்கே என்று கதைத்து விட்டு போகலாம். இங்கு ஒரு மக்கள் மாற்றம் என்பதை விட மக்கள் புரட்சி ஒன்று ஆரம்பித்து விட்டது. அதுதான் உண்மை. நாங்கள் இப்பொழுது முடிவுக்கு வருவோம். நீங்கள் ஏதாவது கேட்க இருந்தால் நாங்கள் இப்போ நீங்கள் இறுதி முடிவை சொல்லுங்க. அதற்கு பிறகு நான் 2-3 கேள்வியை கேட்கிறேன். உங்களுடைய முடிவு கணிப்பினபடி இறுதி முடிவு கணிக்கப்பட்ட விதம் உண்மையிலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வோக் 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 டோக் 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 என்பது நேரடியாக என்னால் களத்துக்கு செய்ய முடியாமல் விட்டாலும் அங்கிருக்கும் எனது நண்பர்கள் ஊடாக, ஆய்வாளர்கள் ஊடாக, பத்திரிகையாளர்கள் ஊடாக, குறிப்பாக கூடுதலாக நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கிளீனா சொல்றேன். கூடுதலாக விஜய்க்கு எங்கெல்லாம் ஆதரவு இல்லை என்று நான் நினைக்கிற இடங்கள், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியை திருப்பி தக்க வைக்கும் என்று சொல்லுற இடங்கள்ல இருந்தும் நாங்கள் கணிப்படுத்தோம். அங்க இருந்தும் கணிப்புகளை ஆராய்ந்து பார்த்தோம். ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், ஏடிஎம்கேல இருக்கிற அமைச்சர்கள் இப்ப அமைச்சராக இல்லை, டிஎம்கேல இருக்க அமைச்சர்கள், அவர்களுடன் இது சம்பந்தமாக கதைத்தோம், ஆய்வாளர்களுடன் பேசினோம். இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் முடிவுகள் இப்படித்தான் வரும். விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு, விஜய்க்கு வந்து 95 தொடக்கம் 105 ஆசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. டிஎம்கேக்கு வந்து 70 தொடக்கம் 80 ஆசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேக்கு 40 தொடக்கம் 50 ஆசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே இதை பார்த்தீர்களாக இருந்தால் எங்களது விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக அவர் முதலமைச்சராக வருவதற்குமான வாய்ப்புகள் கருத்து கணிப்புகளிலே அதிகமாக இருக்கு. எனது கருத்து கணிப்பும் அதுதான். எனது முகநூலில் நான் இதை 2024ஆம் ஆண்டு நான் அதை பதிவிட்டு. சீமானுடைய கட்சி தொடர்பில் உங்களை கருத்து கணிப்பு? சீமானுடைய கட்சியின் பொறுத்தவரை அந்த 8% வாக்குகளை இம்முறை தக்க வைப்பார் என்பது மட்டும்தான். ஆனா ஆசனங்களாக டைவர்ட் பண்றது முறையில கஷ்டம். இப்ப நீங்க உங்களோட கருத்து கணிப்புல விஜயோட வந்து தமிழக வெற்றி கழகம் 95 தொடக்கம் 105 ஆசனங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. டிஎம்கே வந்து 70 தொடக்கம் 80 ஆசனங்கள். அப்போ ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னு சொன்னா 40 தொடக்கம் அங்க வந்து பெரும்பான்மை இல்லையே. சட்டசபையில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 34 தொகுதிகள் மொத்தமாக இருக்கிறது. அப்ப பெரும்பான்மை பெரும்பான்மை இதுல வந்து ஒரு பிரச்சனை. இப்ப நான் இது வந்து எனது சரியான கருத்து கணிப்பு, எனது கருத்து கணிப்பு. இப்ப விஜய் வந்து 105 ஆசனங்களை எடுத்து, நீங்க விஜய் மேல உள்ள பற்றினால சொல்ற கணிப்பா? இல்ல நீங்க எனக்கு வந்து நான் வந்து விஜய் ரசிகனும் அல்ல, விஜய் மீது பற்றும் இல்ல. நான் வந்து உண்மையிலே இல்ல, நீங்க வந்து நான் இன்னொரு இந்த கேள்விக்கு அடுத்து போவோம். நான் அதான் நீங்க கருத்து கணிப்பு சொல்லுங்க. எனக்கு இப்ப இது இலங்கையில நடந்தது போல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க ஒரு அந்த ஒரு புது கட்சியினுடைய உண்மையிலேயே உலக ஒழுங்கு மாறுகிறது. அது உங்களுக்கு விளங்கும். ஜியோ பொலிட்டிக்ஸ் டோட்டலா மாறுகிறது.
இன்று உங்களுக்கு தெரியும் அண்மையில யுத்தத்தில் கூட ஈரானுக்கு பயந்து போய் இருக்கிறது அமெரிக்கா. நான் வெளிச்சமாக ஈரானுக்கு அமெரிக்கா பயந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதே போல உலக ஒழுங்கு மாறிக்கொண்டு வரும் பொழுது மாற்றங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் வரும். அந்த மாற்றம் தான் எங்கட நாட்டில் வந்த மாற்றம். அதே மாற்றம் தமிழகத்திலும் வருவதற்கான சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியுது. விஜய சுத்தி இருக்கின்ற இளைஞர்கள், விஜய சுத்தி இருக்கிற மக்கள் இப்ப கடந்த ஒரு 3 மாசமாகத்தான் இந்த விஜய் அலை என்றது எகிரி நிற்கிறது. எங்கட கருத்து எந்த கருத்து அது குகவர்தன் அவர்களே, இப்போ நீங்களே சொன்னீங்க வயது அடிப்படையில் வாக்கு விகிதத்தை சொல்லி கொண்டு வந்தீங்க. இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த பத்திரிகை, ஒரு சீனியர் ஜன, ரொம்ப நாளாக அவரை தெரியும், பல வருஷம், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 80-70 வயசு இருக்கும். அவர்கிட்ட பேசுகிற நேரம் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், இப்போ இது விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த அலை, அவருடைய மூத்த பத்திரிகையாளர் அவர் சொன்ன விஜயம், இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய அலை என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்காக திரும்புமா என்றது ஒரு சந்தேகம். ரசிகர்களாக நிறைய பேர் போறாங்க. ஆனால் அது இளைஞர்கள் அப்படி திரும்பினாலும் அது இளைஞர் பட்டாளத்தினுடைய வாக்கு மட்டும்தான். அதை வைத்துக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கணிப்பு அவர் சொல்லி இருக்கிறார். இப்போ நீங்க சொல்ற விகிதாசாரத்தில் பார்த்தா அவருக்கு 95 முதல் 100 சட்டசபை உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமா. நீங்க சொல்றது, அவர் சொன்ன அதே விஷயத்துக்கு தான் திருப்பி நான் வாரேன். இது வாக்குகளாக மாறும். மக்கள் மாற்றத்தை வேண்டி முன்னோக்கி நகர தொடங்கிட்டாங்க. அது இந்த கடைசி 3 மாசத்துலையும் பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும். எனவே நீங்க இது நாங்கள் இளைஞர்களை மட்டும்தானே பார்த்தோம். அடுத்ததுதான் நான் சொன்ன பெண்கள் உங்களுக்கு நான் சொன்னேன் 2,78,00,000 பெண்கள் தங்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்று விஜய்ட உதாரணத்து விஜய்ட வந்த எல்லா படங்களையும் பெண்களை மதிச்சுத்தான் அந்த படங்கள் இருக்கும். நீங்க கொண்டு தங்கச்சியாக மதிச்சிருப்பார், இல்லாட்டி மனைவியாக மதிச்சிருப்பார், இல்லாட்டி சகோதரமாக மதிச்சிருப்பார், அம்மாவா மதிச்சிருப்பார். இந்த என்னதான் இருந்தாலும் நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் வருது என்றால், மக்கள் அதை தீர்மானிக்கிறார்கள் என்றால், அதே நடிகர் விஜய்க்கும் இவ்வாறான ஒரு மாற்றம் தேவைப்படுகின்ற நேரம், மாற்றம் தேவைப்படாட்டி மக்கள் அப்படி சிந்திக்கவே மாட்டார். மாற்றம் தேவைப்படுகிற நேரம் மக்கள் மனதிலே மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் உண்மை, அதான் யதார்த்தம். முடிவு அப்படித்தான் வரும். ஆனால் நீங்க கூறியது போல தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இலங்கையில் இருக்கிற சண்குகவர்தன் கருத்து கணிப்பு இப்படி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பெரிய ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் வேறு விதமாக கருத்து கணிப்பவில்லை. அவங்க ஏடிஎம்கேட அதிகமான ஊடகங்களோட கருத்து கணிப்பு நாங்களும் செய்திகளுக்காக பார்க்கறது. உண்மையிலேயே நான் அரசியல் ரீதியாக நான் உண்மையிலேயே பாஜகவை சார்ந்த நிலைப்பாடு, மோடி அவர்கள் எனக்கு நன்றாக பிடிக்கும். மோடியின் செயற்பாடுகள் பிடிக்கும். நான் பாஜக சார்ந்த நிலைப்பாடுகளை எடுப்பவன் பொதுவாக அரசியல் ரீதியாக. எனக்கு விஜய் ரசிகனும் அல்ல, உண்மையிலே நான் ரஜினிகாந்த் ரசிகன். விஜய் இந்த இடத்திலே மாற்றம் மக்கள் தேவைப்படுகின்றது என்பதை, மக்கள் விரும்புகின்றார்கள் என்பதையும், கருத்து கணிப்புகளை எவ்வாறு கோர்வையாக நாங்கள் அதை முன்னெடுத்து கொள்ளலாம் என்பதையும் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட கணிப்புகள் தான். நல்லது. நாங்களும் பார்க்கலாம். இப்போ இந்த விஜய் முதலமைச்சர் ஆனால் இப்போ அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு இருக்குது தான். இப்போ நம்ம நாட்டில் அதில் சில சிக்கல்கள் இருக்குது, சில ஆதரவான கருத்துக்களும் இருக்குது. இதில் ரெண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. நிச்சயமாக விஜய் முதலமைச்சர் ஆனால் அவரது அரசியல் அனுபவம் என்பது உண்மையிலேயே இல்லை என்று நான் கூறுவோம். ஆனால் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லாவிட்டாலும் அரசியல் அனுபவம் வாய்ந்த திறமையாளர்கள், அதாவது IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள், நீங்கள் கூறிய போற மூத்த 80-85 தொடுகின்ற மூத்த அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர்கள் போன்ற அறிவோர் சபை ஒன்றை விஜய் அமைப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அங்கத்து அலசல் புரசலாக கதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது நேஷனல் எடிகேட்டட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்பதை அமைத்து அதன் ஊடாக அவரது அரசியலை திட்டங்களை வகுப்பார் என்பது ஒரு ஆய்வுகளின் கருத்து. சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு சுமூகமான ஒரு கலந்துரையாடல். உண்மையிலேயுமே சண்குகவர்தனிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் வேறு. அவர் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு அரசியல்வாதி, பல வருடம் அரசியலிலே இருக்கக்கூடியவர், பல கட்சிகளே இருந்து இன்று நிரந்தர கட்சியாக ஒரு கட்சியிலே அரசியலை வென்று காட்டி சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பேச வந்த விடயம் அதுதான். அதனால் தான் நான் இலங்கை அரசியல் பற்றி
பற்றியோ உங்களுடைய கட்சி அரசியல் பற்றியோ இலங்கை அரசியல் அல்ல, ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு அரசியல்ல நிச்சயமா இலங்கையில தாக்கத்தை. அதனால்தான் நான் நம்ம நாட்டு அரசியல் விவகாரங்களை நான் பேச விரும்பல. இந்த டாபிக் அது இல்லை. கண்டிப்பா இன்னொரு நாள் நான் உங்களை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வியூகம் அல்லது உங்களுடைய கருத்து கணிப்பு நீங்கள் சொன்னது போல வந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் இதே நிகழ்ச்சி உங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் என நினைக்கிறேன். நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து, சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கலந்து கொண்டு நன்றி. நல்லது. தமிழக அரசியல் என்ன நடக்கப் போகிறது? இன்னும் ஓரிரு நாட்களிலே தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிவடைந்திருக்கிறது. பிரச்சாரங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி தேர்தல், 4ஆம் தேதி வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கும். சண்குகவர்தன் சொன்னது போன்று அவரும் ஒரு அரசியல்வாதி, அரசியல் ஆய்வாளர், நிறைய விடயங்கள் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகமாக ஆட்சி அமைக்கப் போகிறது. டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, நாம் தமிழர் கட்சியா, நாம் தமிழர் கட்சி எத்தனை வீத வாக்குகளை பெறப்போகிறது, விஜய் முந்துவாரா, சீமான் முந்துவாரா, அல்லது இவர்கள் இல்லாமல் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த 2 கட்சிகளில் ஒரு கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எல்லா முகம்தான் நிறைய கருத்து கணிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. எனவே அது தொடர்பிலே நாங்கள் தகவல்களையும் செய்திகளையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இணைந்திருங்கள் மகுடன் டிவியுடன். எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. யூடியூப் தளம், ஃபேஸ்புக் தளம், இன்ஸ்டா, டிக்டாக் என எல்லா தளங்களையும் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.